பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் அவங்க நம்ம ஆளுங்கள் அப்போ அதை மொபைலில் எடுக்காதீங்க. ஏப்பா முரளி போட சொல்லுங்கடா, மொபைலில் யாரும் எடுக்க வேணான்னு, மொபைலில் யாரும் எடுக்க வேணான்னு சொல்லுங்க. நம்ம ஆளுங்க தான் நான் எடுக்கிறேன். நம்ம சொல்லிடுங்க சொல்லிடுங்க. ஓகேவா? பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் ஈரோட்டில் இன்றைக்கி வந்து துறை சார்ந்த ஆய்வுக்காக நம்ம கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலைக்கு வந்திருக்கிறோம். அதிகாரிகள்கிட்ட என்னென்ன இங்கே ப்ராசஸிங் போகுதுங்கிறத அது சம்மந்தமாக கேள்வி கேட்டிருக்கிறோம். நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆண்டு ஸ்கூல் ஓப்பனிங் இருக்கிறதுனால ஏற்கனவே 3 செக்டார் துணி வந்து ஆல்ரெடி பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 17 லட்சம் மீட்ரு துணி இங்கே இருக்குது. எக்ஸஸ் ஒரு 5.5 லட்சம் மீட்ரு வந்திருக்குது. அதை ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதை ரெடி பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ தான் முதல் ஆய்வுக்காக வந்திருக்கிறோம். எல்லாம் கலந்து பேசிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்குற மாதிரி அந்த 9 மாத காலம் வேலை கேட்குறாங்க. அதுக்கு என்ன அரசுனால் ஏற்பாடு பண்ண முடியுமோ அதை செஞ்சு அவங்க அதான் ப்ராசஸிங்கில் இருக்குது. அது சம்மந்தமாக நான் என்னென்ன அதை கேட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல விஷயம். இல்லை, அது வந்து எக்ஸஸ் அடிஷ்னல். இப்போ ஸ்கூலில் திடீர்னு மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்துணவுக்கு அதிகமாக சாப்பிட வருவாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எக்ஸஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 17 லட்சம் மீட்டரில் கவுண்ட், ஓவரால் கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 139 லட்சம் மீட்ரு வந்து மில்லுக்கு அலாட் ஆகிருக்குது. அதில் 130 லட்சம் மீட்ரு வந்திருக்குது. 9 லட்சம் மீட்ரு பெண்டிங்கில் இருக்குது. அதில் வந்து வர வேண்டியது இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 110 லட்சம் மீட்ரு ப்ரொடக்ஷன் பண்ணி பள்ளி கல்வித்துறைக்கு 3 செக்டாராக அமுச்சிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் வந்து 17.5 லட்சம் மீதி இருக்குது. அது ஒரு இந்த ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வீக்கெண்டில் இந்த மாத கடைசிக்குள்ளார அதை தயார் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரா குழந்தைகள் அடிஷ்னலுக்காக ஒரு 5.5 லட்சம் மீட்ரு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதையும் இல்லை, அதை தான் இப்போ கேட்டிருக்கிறோம். இப்போ துறை ரீதியாக அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆய்வு பண்ணி இருக்கிறோம். என்னென்ன அடிஷ்னலாக தேவைங்கிறத கலந்து பேசிட்டு அது என்னங்கிறத அதான் இப்போ தான் ஜிஓக்கு போயிருக்குது. முதலமைச்சர்கிட்ட கேட்டு அது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுங்கிறத சொல்லி அறிவிக்கும். இல்லை, கண்டிப்பாக அது தலைவர்கிட்ட பேசிட்டு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு தரமானதாக இந்த வாட்டி இந்த முறை ரெடி பண்ணுறோம். அப்படி போன தடவை நடந்த தவறு இந்த தடவை இல்லாமல் இல்லை, அதெல்லாம் வந்து முதலமைச்சர்கிட்ட கலந்துட்டு தான் அதை தான் இப்போ அதுக்கு தான் சம்மந்தமாக வந்து கேட்டிருக்கிறோம். இன்னும் டைம் இருக்குது. நான் என்னென்னு விசாரிச்சுட்டு எல்லா பக்கமும் ஆய்வு பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்னு தலைவர்கிட்ட பேசிட்டு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு என்னங்கிறத பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக 1500 மின்சாரம் உயர்த்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது எப்போ வெளியிட போறீங்க? இப்போ தான் வந்திருக்கிறோம்.
கண்டிப்பாக முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசிட்டு அவர் அந்த அறிவிப்பை வெளியிடுவார். நன்றி நன்றி. நீங்க வர ஆய்வுக்கு மாவட்ட ஆட்சியரோ அல்லது செய்தி மக்கள் தொடர்பு துறையோ வரவே இல்லையே, ஏன் புறக்கணிச்சிட்டாங்க? இல்லை நீங்கள் உங்களோட ஆய்வு நடத்துறீங்க அஃபிஷியலாக, மாவட்ட ஆட்சியர் வரல, பிஆர்ஓவே வரல.